டிடிஎஃப் ப்ரோ இது வாங்குறது வேஸ்ட்டு சொல்கிறேன். வேஸ்ட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்களா, இங்கே வேஸ்ட்டு போங்க. இதை யாருமே யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் வாங்கின பஞ்சர் லிக்விட் தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒத்துலையான்றதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோவில் போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரெடியாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து இந்த மவுத்தை வந்து ஓப்பன் பண்ணோம். இந்த மவுத்தில் வந்து ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ டயர் உள்ள வந்து இன்சைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உண்மையிலே சொல்ல போனால் ஒர்த்து இல்லையான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது வந்து நிறைய பிராண்ட் ஏன் சஜஷன் பண்ணலாம், இது வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா இது ஊற்றுறதுனால வந்து டயருக்கும் ப்ளஸ் வந்து ரிம்முக்கும் வந்து பெரிய பாதிப்பு. வண்டி வந்து பயங்கரமாக வந்து வாபிள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, யாருமே வந்து கம்பல் பண்ணல. ஸோ டிடிஎஃப் வந்து அந்தமாரி கம்பல் பண்ணல, உங்களோட விருப்பம் தான். ஸோ நானும் அதுதான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்காக வந்து பண்ண தான் போகிறோமே தவிர இது எனக்கு பிடிச்சி பண்ணலை. உண்மையில் வந்து ஒரு 100 ரூபாய் இல்லை 50 ரூபா தெரிஞ்சவங்கலாம் போனீங்கன்னா அந்த பஞ்சர் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான். பட் இது வந்து பெனிஃபிட் கிடையாது. ஸோ வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். போயிட்டா இல்லையானா இருக்கு. ஸோ இது உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் என்ன தெரிகிறது இருக்கும். பேஸ்ட் வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் சீல் போட்டு உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிடிஎஃப் உங்களை நம்பி தான் வந்து இங்கே பண்ணுறேன். ஏதாவது வண்டி டயர் கீர் போயிடுச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. ஸோ பார்த்துங்க. அதுவும் 500 ml வேறு வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் பார்த்தா 210 ரூபா, நீங்கள் வந்து 475 ரூபாய்க்கு எனக்கு பில்லை போட்டு கொடுத்துக்கிறீங்க. பார்த்து சரிங்களா? டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? ஃபுல்லாக ஊற்றியாச்சு உள்ள. ஓகே, இப்போது அடுத்தது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்க. ஸோ அந்த இதுவை போட்டுட்டு மவுத்தை போட்டுட்டு நம்ம ஆணி அடிக்க போகிறோம். ஸோ அதுதான் 5 minutes later. இங்கே பாருங்க, இதை வந்து கழட்டிட்டோம். ஆனால் இப்போ எப்படி மாட்டுறதுன்னு தெரில. ஸோ ரொம்ப கொஞ்சம் இதுதான். ஸோ தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சவங்ககிட்ட பண்ணுங்கள், இல்லைனா வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா பஞ்சர் கடையிலே போய்ட்டு நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ டயரை வந்து சுற்றணும். ஸோ கொஞ்சம் நேரம் சுற்றி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆணியை அடிக்க போகிறோம். அப்புறம் 100 ஆணி இங்கே பாருங்க, சைஸை பார்த்துங்க. இதுதான் சைஸ், எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு பார்த்துங்க. 100 ஆணி அடித்து டயரில் வந்துட்டு இன்றைக்கி டயரே நாஸ்தி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 100 ஆணி இன்னும் அப்படி ஆசைப்படாதீங்க. 100 ஆணி கிடையாது, வெறும் 10 ஆணி தான் அடிக்க போகிறோம். ஹரி நீ மறிச்சல இல்லன்னே எப்படி ஆச்சாலும் பஞ்சர் தானே. பாக்கெட்லேருந்து வரவே மாட்டேங்குது ஆணி. 2 4 6 8 10 ஆணி. ஸோ 10 ஆணி தான் நாங்கள் அடிக்கிறோம். இது வந்து கான்கிரீட்டில் அடிக்கிற ஆணி. ஸோ டயரில் வச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் நல்லாவே. ஸோ டிடிஎஃப்பை நம்பி அடிக்கிறோம். பார்க்குறோம் எப்படி இதுன்னு பாருங்கள், நீங்களும் பார்ப்பீங்க. பாருங்கள், பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு ஆணி அடிக்கிறேன். அப்பனே விநாயகா. எங்களை பிடுங்கி கொண்டு வந்து உங்களோட டயர்களுக்குள்ளே ஓட்டாதீங்க. நாங்கள் மரத்தில் காய்க்கிறது வந்து எங்களோட இனத்தை பெருக்கிறதுக்கு, உங்களோட டயர் பாஸ்களுக்குள்ள நான் செஞ்சு சாகிறதுக்கு இல்லை. மேலே அடியாது வேணாம். போதும் மாதிரியுமே வேஸ்ட் வைக்கல. வாங்க. என்ன
சரிங்க சார். சரி சதுப்பதான் அடுத்தது இது வீடு கொஞ்சம் வீட்டு சுற்றி காய்ஸ். இது வந்து 5ஆவது ஆணி. புஷ்பான்னா ஃப்ளவர் நினச்சிங்களா? ஃபயர் ஆட்டம். ஓகே அப்படியே ரைட்டாக தயாரித்துக்கலாம். தள்ளின்னு வரும்போது பார்த்துருப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளணும்னு. தள்ளின்னு வந்து காற்று அடிக்கணும்ல. ஸோ அது வந்து நம்மகிட்ட அந்த மிஷின் கிடையாது. அதனால வந்து நம்ம அண்ணன் நட்ராஜனை கடைக்கு வந்துக்கிறோம். இவர் வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஓசியில் தான் காத்தடிப்பார். காசு கேட்க மாட்டார். ஏன் கேட்டால் அவருக்கு அவ்வளோ நல்ல மனசு இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் செக் பண்ணுறோம். ஆணி இருக்குது உள்ள பிச்சு நடிக்குதா? ஸோ இப்போ வந்து ஆணியை பிடுங்க போகிறோம். ஸோ பிடுங்குற வீடியோ காட்டுறோம். கைஸ் ஒன்று பிடிங்கி இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். தெரியுதுங்க யார் வருது? யார் தானே பார்ப்போம். இல்லை 2வது அணி புடுங்கணும். மொத்தமாக பிடிங்கி அடிக்குதுங்க. எதுங்க பிடிங்கிச்சு? ஸோ இப்போதைக்கு நம்ம அடித்த எல்லா ஆணியுமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சின்னுக்கிறல்ல நீ? நமக்கு வந்து டயரு போனது தான் மிச்சம். அகைன் வந்து நம்ம மறுபடியும் காற்று அடிச்சுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணுவோம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு வீடியோ ஃபைனலில் பார்க்கலாம். நான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒரு ரவுண்டு போக போகிறோம். ஸோ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணலாம். வெயிட் பண்ணுறோம். இப்போ போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். மறுபடியும் வந்து லீக் ஆகுதா வந்துட்டா வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து டியூப்லெஸ் டயரில் கிடையாது, டியூப் டயர். டியூப் கட்டம் போயிடுச்சு நமக்கு தெரியாது. இது இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைன்னா போடுறீங்க அப்படின்னும் போது ஸோ டியூப்லெஸ்ஸாக அது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க. என் வண்டியில் டியூப் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாமல் வந்து டியூப்லெஸ் வாங்கி போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு மொத்தமே. இப்போ அகைன் நம்ம வந்து செக் பண்ணுறோம். உண்மையிலே வந்து ஸோ இந்த லிக்விட் வந்து நல்லா வேலை செய்யுது. கைஸ் இப்போ வரைக்கும் நம்ம செக் பண்ண வரைக்கும் ஸோ ஒரு 5 ஆணி வச்சுருப்போம். 10 ஆணி அடிக்கிற பிளான் இருக்கும். பட் ஆனால் 5 ஆணி தான் அடித்தோம்.
ஸோ எதுக்கு 5 ஆணி அடிச்சேன்னா சரி ஓகே ஏதோ ஏதாவது பஞ்சர் தான் பண்ண போகிறோம், ஸோ 5 ஆணியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தோம். பட் ஆனால் இப்போ உண்மையை சொல்கிறேன், ஸோ டிடிஎஃபோட இந்த பஞ்சர் லிக்விட் வந்து உண்மையில் நல்லா வேலை செய்யுது, ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். பட் ரேட்டு தான் வந்து அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ இல்லாதான் இது ஒர்த்து தாங்க. ஸோ டிடிஎஃபோட ஆன்டி லிக்விட் பஞ்சர் வந்து ஒர்த்து தான், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நிறைய வரும். ஓகே, டாட்டா, பை பாய்.